ஹாய், இன்றைக்கி வெட்னஸ்டே மார்னிங். காலைல ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். அதனால் சமையல் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஒரே குழம்பா வச்சுட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்லிவிட்டு இட்லி ஊற்றிட்டு தக்காளி சட்னி வச்சுட்டேன். பசங்களுக்கு மதியம் லஞ்சுக்கும் அதே கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு தக்காளி குழம்புல சாதம் போட்டு கிளறி வச்சாச்சு. எக்கு பாயில் பண்ணிவிட்டு மேலே பெப்பர் போட்டிருக்கேன். நம்ம எதுக்கு பெப்பர் போடுறோன்னா அந்த நீச்சு ஸ்மெல் வராமல் இருக்கும், பசங்களுக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாயில்டு எக்கில் பெப்பர் போட்டு கொடுங்க. தம்பியை கிளப்பியாச்சு. தம்பிக்கும் பாப்பாவுக்கும் 1 hour டிஃப்ரெண்ட் இருக்குது. 2 பேரும் ஒரே ஸ்கூலில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் வேறு ஸ்கூலுன்றதுனால டைமிங் மாறுது. தம்பிக்கு 8:30க்கெலாம் ஸ்கூல் போகணும், பாப்பா 9:30 ஸ்கூல் போகணும். அவனை அனுப்பியாச்சு. அவனை அனுப்பிட்டு இந்த அம்மாவை ரெடி பண்ண வந்தேன். மேடம் காலையிலே கிளம்பிட்டாங்க. பட் அவங்களுக்கு மைண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு கேட்டை பிடிச்சிட்டு உக்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து நான் கன்வின்ஸ் பண்ணி வாமா போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. அந்த மாதிரி போனதுக்கப்புறம் தான் நம்மளும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.